இன்னைக்கு குழம்பு, நாளைக்கு கிரேவி. எப்படி ஐடியா? என்னடா இவ இப்படி சொல்றா? குழம்பு இன்னைக்கு வச்சுட்டு கிரேவிய நாளைக்கு வச்சு சாப்பிடுறான்னு பார்க்குறீங்களா? இல்ல. இன்னைக்கு குழம்பு தான். ஆனா நாளைக்கு அது மிச்சம் இருந்தா அது கிரேவி தானே. அப்படித்தானே எல்லார் வீட்லயும் நடக்கும். ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சண்டே ஆனா என் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா நான்வெஜ் இருக்கணும். அதுக்காக மத்த நாள்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்ல. நேத்து கூட என் தம்பி பிரியாணி வாங்கி குடுத்தான். ஆனா அதுலேருந்து ஒரு பீஸ் கூட நாங்க சாப்பிடல. பாப்பாக்கு விளையாண்டுட்டே ஊட்டுறேன்னு சொல்லி வாசல்ல போய் கீழ விழுந்து வாரி எல்லாமே வேஸ்ட்டா போயிருச்சு. ஸோ ஒரு பீஸ் கூட கிடைக்கல. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் அடிக்கடி சிக்கன் சாப்பிட்டுருக்கோம். எந்த கில்ட்டும் அப்பலாம் இருந்ததில்ல. பட் ஆஃப்டர் பிரெக்னன்சி எப்ப பாப்பாக்கு இதெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோமோ, அப்ப இருந்து எப்பயுமே மனசுல ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கு. சிக்கன் சாப்பிடலாமா வேணாமா? சாப்பிட்டா ஒருவேளை ஹீட் ஆயிருமோ? சீக்கிரம் பெரிய பிள்ளைகள் ஆயிருவாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? பொய்யா? இத பத்தி இன்ஸ்டா, யூடியூப்னு எல்லாத்துலயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நெறைய வீடியோஸ் வருது. நெறைய பேர் சாப்பிடலாம்னு சொல்றாங்க, நெறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சில பேர் கம்மியா சாப்பிடணும், சில பேர் நெறைய சாப்பிடணும். லாஸ்ட் வரை எனக்கு ஒரு கன்க்ளூஷனே வர முடியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பிராய்லர் சிக்கன் தான் இந்த மாதிரியா? இல்ல நாட்டுக்கோழி சாப்பிடலாமா வேணாமா என்னன்னு சொல்லுங்க. அண்ட் நான் இன்னைக்கு பண்ணியிருந்தது வந்து மட்டன் குழம்பு. ரொம்ப சிம்பிளா எதுவுமே யூஸ் பண்ணாம அந்த பொடி இந்த பொடி அதெல்லாம் எதுவுமே போடல. பட் குழம்பு சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களானோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பை.